ஹரி ஓம். சந்தியாவந்தன மந்திரம் இது என்னுடைய 8வது பாகம் தமிழ். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, நீடூடி வாழ்க, சர்வ மங்களானி ஐஸ்வர்யானி ச அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. இப்போது மந்திரத்தை பார்க்கலாம். கடந்த மந்திர விபாகத்தில் நாம் ஆயாத்விதி அனுபாகஸ்ய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தகா காயத்ரி தேவதா. ஆயாது இது அனுபாகஸ்ய, அதனால் அர்த்தம்லாம் சொல்லிட்டேன். அனுபாகத்துடைய டிக்ளரேஷன், என்னுடைய அறிவிப்பு, தெரிவித்தல். வாமதேவ ரிஷி, ரிஷி எப்போதுமே தலையில் சிரஸ் தான். வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தக, சந்தஸ் பற்றி நான் நிறைய சொல்லியாச்சு. காயத்ரி சந்தஸ் 3 × 24 அக்ஷரங்கள், 28, 30, 32, 36, 40, 44 எல்லாம் சொல்லியாச்சு. 48 நான் இன்னொரு விபாகம் கூட, சொற்பொழிவு கூட இதற்காக தனியாக எடுக்கின்றேன். அதில் எல்லா முழு விவரங்கள் கூற இருக்கின்றேன் மாணவர்களுக்காக. ஆயாத்துதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தா காயத்ரி தேவதா. இப்போ இந்த மந்திரம் ஆயாது வரதை சொல்ல போகின்ற, இது மகாநாராயண உபனிஷத்துலேருந்து வருது. 34, 35வது விபாகங்களை நீங்கள் பார்த்தாலும் இந்த மந்திரம் நிறைய மந்திரங்கள் அங்கங்கே இந்த உபனிஷத்தில் எடுத்து இந்த காயத்ரி வந்தனங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு இப்போ ரிக்வேதத்தில் தான் இருக்குது. நம்ம காயத்ரி ஜபமே 2வது புஸ்தகத்தில் 64, 63 இதில் இருக்குது. அது நான் சொல்லியாச்சு. அது மாதிரி காயத்ரி ஜபமே ரிக்வேதம், உபனிஷத்து அங்கேருந்து இங்கேருந்துலாம் எடுத்து ரிஷிகள், குறிப்பிட்ட ரிஷிகள் அழகாக வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா எல்லாமே அந்த எசன்ஸ் வேணும் எல்லாத்துக்குமே. அந்த ரசம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜோதி ரசம்னு சொல்கிறாங்களா, அதுதான் ஜோதியுடைய எசன்ஸ், லைட்டுடைய இஃபல்ஜன்ஸ். மந்திரத்தை பார்க்கலாம். ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஹு சர்வமசி சர்வாயுஹு அபிபூரோம் காயத்ரீம் ஆவாஹயாமி சாவித்ரீம் ஆவாஹயாமி சரஸ்வதீம் ஆவாஹயாமி சாவித்ரியா ரிஷி வைஸ்வாமித்ர நிச்சிர் காயத்ரி சந்தஹ சவிதா தேவதா. ஓம்னு இந்த மந்திரத்தை சொல்லி கிழக்கு பக்கம் உட்கார்ந்துட்டு காலை, மதியம் மாத்தியானிகம் என்று கூறுவார்கள், அப்பொழுது வடக்க பார்த்து உட்காரணும். சாயம் மாலையில் மேற்க பார்த்து, வெஸ்ட் மேற்க பார்த்து உட்கார்ந்து கொண்டு அங்கவஸ்திரத்தினால், ஒரு ஆடையினால், மெலிந்த வேஷ்டியினால் கூட ஆகலாம், அங்கத்தினுடைய வஸ்திரத்தினால் நம் மேலே நம்முடைய போர்த்தி கொண்டு நாம் 108 தடவை மனதினால் இந்த காயத்ரி ஜபத்தை சந்தஸ் மூலமாக மனதினால் எண்ண வேண்டும், கூறலாம். மனதினால் கூறலாம். உச்சரிப்பு நம் வாய் மூலமாக உறக்க உச்சரிப்பு இருக்கக்கூடாது. இதை எப்படி எண்ண வேண்டும் 108 தடவை என்பது ஒரு கணக்கு இருக்கின்றது. இப்படி இந்த மோதிர விரலிருந்து இங்கேருந்து இப்படி சுற்றின்னு இப்படி எடுத்துட்டு போவார்கள். இதனுடைய முழு விவரங்கள் நான் இந்த மந்திர பதங்களின் அர்த்தங்களுக்கு பிறகு, பதப்பிரிவுகள், பதத்தின் அர்த்தங்கள் பிறகு நான் முழுமையாக அதனுடைய விதிமுறைகள், சந்தியாவந்தன விதிமுறைகள் எப்படி என்று நான் தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன், தெளிவுபடுத்துகின்றேன், தெரியப்படுத்துகின்றேன். இது இப்பொழுது மந்திரமுடைய அர்த்தங்கள் முதலில் நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சந்தியாவந்தனம் பண்ணும் சமயத்தில் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இதுதான் என்று ஒரு முழு நம்பிக்கையோட, ஒரு முழு திருப்தியோட கூட நாம் இதற்கு செய்ய இயலலாம் என்று என்னுடைய அபிப்பிராயம். ஆயாது வரதா தேவி. ஆயாது வா மாணவர்களுக்காக இது லோட்லக்கார ஆக்ஞா, ஆர்டர். ஆயாது ஷீ வில் கம். அதுவும் பிரதம புருஷா, 3rd person, 3வது மனிதன் சொல்ற மாதிரி தான். பிரதமம், உத்தமோ, மத்தியமோ, பிரதமம், 1st person, 2nd person, 3rd person. ஆயாது லோட்லக்காரம்னு பேர் இருக்கு. தி ஷுட், ஷீ ஷுட் கம் அப்படின்னு, அவள் கண்டிப்பாக வருகின்றாள் அப்படின்னு. ஆயாது, அதுதான் அந்த தூன்னு வரும் ஒரு கமாண்டுக்கு. ஆயாது வரதா. தாங்கிறது தாத்துனா என்னன்னா தானம் கொடுக்கறது தான். டொனேஷன், தானம், கொடுத்தல், அதெல்லாம் தான்.
வரத. அப்போ வரதன் அப்படிலாம் கூட இருக்குது. அது ஆண்லிங்கம், புருஷலிங்கம் ஆண்லிங்கம். பெண் லிங்கத்துக்கு நம்ம வரதா அப்படின்னு சொல்லிடுவா. வரம் தரும். வரம்ங்கிறது என்ன? வரம் பூன், தமிழ் தான். ஆங்கிலத்தில் பூனுங்களாம். நாம் வேண்டியவற்றை நமக்கு கிடைக்கக்கூடிய என்னவோ அதை வரத்தினால் அப்படின்னு. கரத்தினால் தரும் வரம் அப்படி கூட சொல்வார்கள். ஏன்னா வரம்ங்கிறது பூன். வரதா தேவி யாரு? அது ஆயா தூ ஷீ வில் கம், அவள் கண்டிப்பாக வருகின்றாள். வரதா தேவி, வரம் கொடுக்கப்பட்டவள். ஆயாது வரதா தேவி. அது பிரம்ம சம்மிதங்கிறார். அக்ஷரம் பிரம்ம சம்மிதம். ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம். அக்ஷரம்னா சாதாரணமாக எல்லாருக்கும் ரெண்டு அர்த்தங்கள். அது இந்த ரயில்வே தண்டவாளம் மாதிரி நேர்கோடுகளாக ரெண்டும் இணைக்க முடியாத அர்த்தங்கள் வரும். ரெண்டும் குறுக்கில் ஓடாது. அது ஒன்று அக்ஷரம் அ ஆ இ ஈ உ உ எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இன்னொன்று அக்ஷரம்னா வேதங்களில் வர அர்த்தம் என்னன்னா முடிவில்லாதது, அழிவில்லாதது, மரணிக்காதது. புரியுதா? அக்ஷரம் இம்பெரிஷபிள்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அக்ஷரம் பிரம்ம சம்மிதம். சம் பிளஸ் இதம். இது பிரம்மம் மாதிரி இருக்கக்கூடியது. சிமிலர் டு பிரம்மா. சம்மிதங்கிறது சிமிலாரிட்டி. அதான் பிரம்ம. அந்த ஆயாது அவ கண்டிப்பாக வருகின்றாள். வரம் தரும், வரத்தை தருகின்றாள். அது பிரம்ம சம்மிதம். அது நீங்கள் ஒப்பனை செய்வீர்களானால், அதை ஒப்பிட்டு பார்ப்பீர்களே ஆனால், ஒப்பனை ஒப்பிட்டு பார்ப்பீர். அந்த வரம், அவள் தரக்கூடிய அந்த வரம், தருகின்ற அந்த வரம் பிரம்மன் தான். இட்ஸ் லைக் பிரம்மம். பிரம்ம சம்மிதம். பிரம்மத்தை போல, பிரம்மத்திற்கு இணையானது. அதுதான் சம்மிதம். இணையானது, அதை போல. சமம்னு சொல்றோம் இல்லையா, அது சம்மிதம். இதங்கிறது இது. ஸோ ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசா மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வ நஹ. காயத்ரி தான் சந்தஸ். சந்தஸுக்கெல்லாம் அவதான் மாதா, அவதான் அம்மா. இல்லை இப்போ 7 சப்த சந்தஸ் சப்த வியாகிருதீனாம்னு நான் சொன்னேன். அதில் சந்தஸ் சொன்னேன். காயத்ரி, உஷ்டுக்கு, அனுஷ்டுப்பு, பிரகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி, சந்தாம்சி 7 இருக்கு. ஆனால் இவ தான் மாதா. இந்த காயத்ரி தேவி தான் மாதா. இந்த காயத்ரி சந்தஸுக்கு மட்டுமல்ல, எல்லா காயத்ரி சந்தசா மாதா. சந்தஸனுடைய சந்தஸ்ங்கிறது சகாராந்த புல்லிங்க. வேதஸ்னா வெரி ஃபேமஸ். அதில் பிரம்மனுடைய பேர் வேதஸ். ஸோ அந்த வேதஸுக்கு சந்தசா. இது உங்களுக்கு ஷஷ்டி விபக்தியில் வரும். உடையது அப்படின்னு. ஷஷ்டி பஞ்சமியெல்லாம் சிலவாட்டி அதில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சப்தங்கள். காயத்ரி சந்தசா மாதா தான் அந்த கான்ஜுகேஷனில் உங்களுக்கு அந்த வேதஸ் சந்தஸ்ங்கிறது சந்தசான்னு வரும். சந்தசா மாதா. மாதா சந்தசனுடைய அவதான் மாதா. எல்லா சந்தஸ். காயத்ரி சந்தசா மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹ. காயத்ரீம் சந்தசா மாதாம் இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹ. மாதே தம்னு இருக்கும் அந்த சில புஸ்தகத்தில். அது சேம் தான், ஒன்றே தான். மாதா ப்ளஸ் இதம் ஆ ப்ளஸ் இ. மாதா ஆல அகாராந்தத்தில் முடியறது. இதம் இகாராந்தத்தில் ஆவும் ஈவு சேர்த்த ஏ வரும். அவ்வளோதான். அதனால் அது அர்த்த வித்தியாசங்கள் கிடையாது. மாதா இதம். காயத்ரீன் சந்தசா மாதாம் இதம் பிரம்மம் ஜுஷஸ்வனஹ. ஜுஷ்னா தாத்து, திருப்தி. ஜுஷஸ்வ திருப்தி படுத்தணும். அதாவது அதுவும் லோட்லக்காரம். நல்லா புரிஞ்சிக்கணும். லோட்லக்காரன் ஆணை இது எங்களை திருப்திப்படுத்தும், அவளை திருப்திப்படுத்தும். அப்போ இது பிரதம புருஷம், ஏகவச்சனம், 3rd person சிங்குலர். அவளை காயத்ரி தேவியை திருப்திப்படுத்தும். இதம் பிரம்மம் ஜுஷஸ்வன. ஜுஷஸ்வ விரணீஸ்வங்கிறார் யமதர்மராஜா. யார்கிட்ட? நச்சிகேத்தர். அந்நியவரம் நச்சிகேதோ விரணீஸ்வ. இதை விட்டுடுங்கிறார். நீ சூஸ். இதுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்வ அப்படின்னு வருது இல்லையா எண்டிங், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இந்த அஸ் சப்தத்தோட. இது லோட்லக்காரம் ஆணை. அதனால தான் விரணீஷ் வ. அது மாதிரி ஜுஷஸ்வ திருப்திப்படுத்தும் அப்படின்னு. 3rd person அவளை அவனை திருப்திப்படுத்தும் இந்த பிரம்மம். காயத்ரி சந்தசா மாதா. அந்த மாதா பிரம்மன் தான். இந்த காயத்ரி மந்திரமே, காயத்ரி சந்தஸுக்கு மாதா மட்டும் இல்லை, பிரம்மமும் அதுதான்.
அவளை திருப்திப்படுத்தும். இதம் பிரம்ம ஜுஷஸ்வ நக, நகங்குத நம்மளை, இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. ஸோ அவளுடைய திருப்தி அவள் நம்மளை படுத்துவாள். மாதா பிரம்மம் நம்மளை ஜுஷஸ்வ, நீ ஜுஷஸ்வ தான் என்ன அர்த்தம்? பவான் ஜுஷஸ் திருப்திப்படுத்து. அவன் ஜுஷஸ்வ, அவன் திருப்திப்படுத்துறான். படுத்துவன், படுத்தலாம் இல்லை, படுத்துவன் ஷுட், அதுக்கு நீங்கள் சரியான தமிழாக்கம் பண்ணிக்கலாம். ஷுட் படுத்துவன், படுத்த வேண்டும். திருப்தி படுத்துதல், படுத்த வேண்டுதல், படுத்துவன் திருப்தி நம்மை நம்மளை. அதுவும் நக, அஸ்மான் நக, இரண்டாவது விபக்தி அஸ் சப்தம். அகம் ஆவாம் வயம், மாம்மா ஆவாம் நௌ, அஸ்மான் நக ஜுஷஸ்வ நக. பிரிக்கணும், பர்ஃபெக்டாக அர்த்தம் வரும். நம்மளை திருப்திப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்தணும் அப்படின்னு. இதெல்லாம் இந்த காயத்ரி சந்தசா மாதா, அந்த காயத்ரி சந்தசா நம்மளெல்லாம் திருப்தி ஆகிடுவோம், அவ்வளோ அதான் அர்த்தம். காயத்ரீம் சந்தசா மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம். ஓஜோசி, ஓஜஹன்னு என்ன அர்த்தம்? ஒளி, பிரகாசம். அக்னி கிடையாது, தீ கிடையாது, புகை கிடையாது, நெருப்புலாம் கிடையாது. அந்த ஒளி, பிரகாசம். ஓஜஹன்னு நிறைய பேர் வடக்கு நாட்டில் பேரே வச்சுப்பாங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் கூட இருக்கான் ஓஜஹான்னு. ஓஜோ அசி, யூ ஆர், நீ தான் அந்த ஓஜஹ. அசிங்கிறது தத்து துவம் அசி, யூ ஆர். இந்த அஸ் தாது எடுத்துள்ள நான் மாணவர்களுக்காக கூறுகிறேன். அகமஸ்மி, ஆவாம் ஸ்வஹ, வயம் ஸ்மஹ, நான் இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம். அது ரெண்டு பேரும் உண்டு சம்ஸ்கிருதத்தில், எல்லாம் மாணவர்களுக்கு தெரியும். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஆவாம் ஸ்வஹ, வயம் ஸ்மஹ, துவம் அசி, தத்து துவம் அசி, அதுதான் நீ, அதான் பிரம்மன் தான் நீன்னு அர்த்தம். தத்துவம் அசின்னு, தத்து துவம் நீ, அசி யூ ஆர், நீ தான், நீ இருக்கிறாய், நீயாக இருக்கிறாய். அது வந்து நீயாக இருக்கிறாய், அவ்வளோதான். தத்து துவம் அசி. அது மாதிரி துவம் அசி யூவாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்தன்னு வரணும். யூஎம், நீங்கள் எல்லாரும் ஸ்த அப்படின்னு, ரெண்டாவது தா அழுத்தம். சஹ, அவன் அஸ்தி, அவன் இருக்கான், அவன் இருக்கா. தௌ சஹ தௌ தே, தௌ ஸ்தஹ மிருதுதா, முதல் தா. தே அவர்களால் சந்தி. அப்போ இந்த அர்த்தம் தெரியணும். தத்துவமசினா என்ன? இதான் நீ தான் அவன், அதுதான் நீ. தத்துங்கிறது அதுன்னு அர்த்தம் வரும். சகன்னு வரலையே, தத்து தேத்தானி, தத்து தேத்தானி, அதுதான் நீ அப்படின்னு சொல்கிறா வேதங்கள்லாம். யூ ஆர் தேட், தத்துவமசி. அதே மாதிரி ஓஜோசி, நீ தான். சஹோசி, நீ எல்லாருடைய சகமாக இருக்கிறதுனால, சகவாடியாக இருக்கிறதுனால வச்சுக்கலாம். சகங்கிறது உங்களுடைய பஞ்ச இந்திரியங்களுடைய அதிபதியும் சொல்லலாம். ஒரு இடத்துல தான், ஒன்று ரெண்டு இடத்துல தான் நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பார்க்குறேன். பட் சக நம்முடன், மயா சக என்னோடு கூடவா, மயா சக ஆகச்சுன்னு சாதாரண சகனா தான் அர்த்தம், வித் மீ, என்னுடன். ஸோ ஓஜோசி சஹோசி, நம்மோடு தான் அவள் இருக்கா, எல்லா சக்தியோடும் நம்மோடு தான் இருக்கா. நமக்கு எல்லா சக்தியும் வந்துவிடும் சொல்கிற மாதிரி நம்மோடு தான் அவள் இருக்கான்னு காயத்ரி தேவி. ஓஜோசி சஹோசி பலமசி, அவ தான் பலம். யூஆர், நீ இப்போ காயத்ரியை நம்ம வணங்குகின்றோம் சந்தியாவன மந்திரம் மூலமாக. நீ தான் சஹசி, யூ ஆர் வித் அஸ்ன்னு சொல்கிறது. பலமசி, நீ தான் பலம். காயத்ரி தானே பலம், சூரியன் தானே பலம். யூ ஆர் த பலம், நீ தான் பலம். பிராஜக, அதுவும் கிளிட்டரிங், நீ தான். பிராஜகங்கிறது நல்ல வார்த்தை, அது ஓஜஸ் மாதிரி தான், பெரிய வித்தியாசம் இல்லை. அது இஃபல்ஜன்ஸு, இது கிளிட்டரிங், பளபளப்பு, மின்னுதல், அது அப்படியே ஒளி. எஃபல்ஜன்ஸ். ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி, தேவர்களுடைய தேவானாம், இதெல்லாம் வந்து அந்த டிஜிட்டல் காயத்ரி சொன்னதுடைய அந்த சப்தத்துடைய அந்த பதத்துடைய ஷார்ட் ஃபால் ஒரு குறைவாக இருப்பதனால் அந்த தா அப்படின்னு இழுத்துப்பாங்க, ஒரு பதத்துக்காக இழுக்கிறது. தேவானாம் தாமநாமாசி. தாமன்னா என்ன? குளோரி, புகழ். புகழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சில பேர் ரொம்ப கெட்டிக்காரனப்பா, நான் புகழ் இருக்காது, யாருக்குமே தெரியாது.
ஆங்கிலத்தில் நல்லா சொல்கிறாங்க வார்த்தை இருக்குது, அன்சங் ஹீரோம்பாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த குளோரியே நீ தான், புகழே நீ தான். தேவர்களுடைய புகழ், அவர்களுடைய பேரின் புகழ், தேவானாம் தாம நாமம், அந்த அந்த புகழுடைய பேர். தாமன்கிறது புகழ், குளோரி, ஆங்கிலத்தில் குளோரி என்ப புகழ்ச்சி, நாமம் தேவ நாம அசி, யூ ஆர் தட், நீ தான் தேவர்கள் கூட. இப்போ தேவேந்திரன், வருணன், இந்திரன், வாயு எல்லாம் பெரிய பெரிய பேர்கள், அதுடைய அவங்கெல்லாம் நீ தான். அவங்க புகழ்ச்சியான பேருக்கு நீ யூ ஆர் தே அப்படின்னு சொல்கிற மாதிரி. தேவானாம் தேவர்கள் உடைய ஷஷ்டி விபக்தி, சிக்ஸ்த் விபக்தி பகுவச்சனம், தேவசிய ஏகவச்சனம். தேவான் தாமன் நாமா அசி விஸ்வமசி, நீ தான் விஸ்வம். அசிங்கிறது யூ ஆர், நான் சொல்லிட்டேன், நீ தான். அதான் நீ தான் விஸ்வம், நீ தான் உலகம், பிரபஞ்சம். உலகம் தான் இந்த உலகம் கிடையாது, நம்ம பூமி கிடையாது, ஒன்றுமே இல்லை. இது பிரபஞ்சம், கோடான கோடி மண்டலங்கள், ஒரு மண்டலங்களிலும் பல கோடியான நட்சத்திரங்கள். விஸ்வம் அசி, விஸ்வ ஆயு, விஸ்வத்துடைய ஆயுகு, விஸ்வத்துடைய வாயு நீ தான். லைஃப் ஃபோர்ஸ் நீ தான், லைஃப் ஆஃப் தி விஸ்வமசி விஸ்வாயு, விஸ்வம் பிளஸ் ஆயு விஸ்வாயு, லைஃப் ஆஃப் தி யூனிவர்ஸ் நீ தான். விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி, யூ ஆர் த சர்வம், யூ ஆர் தி ஆல். நீதான் எல்லாமே, எல்லாத்திலும் நீதான் எல்லாம், அதான் அர்த்தம். சர்வம் அசி, சர்வம் அசி சர்வாயு, சர்வத்தினுடைய லைஃப் ஃபோர்ஸ், ஜீவனம், ஜீவிதத்தினுடைய பிராணவாயு, ஜீவிதத்தின் சக்தி நீதான். அபி பூஹு ஓம் காயத்ரீம், காயத்ரியை, இந்த காயத்ரீம் வந்தா இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, காயத்ரியை, அதான் அர்த்தம். காயத்ரீம் ஆவாகயாமி, வகுதான் தாத்து, வகுனா தூக்கி கொண்டு போகுதல்னு அர்த்தம். ஆவாகய ஆஹ்வான பத்திரிகைலாம், அது அழைப்புதல், விவாக ஆஹ்வான பத்திரிகான்னு அழைப்புதல். ஆவாகயாமின்னா இது நிஜந்தம் வேற, யா வருது. ஆவாகயாமி, நீ என்ன தூக்கி கொண்டு போகணும். வகு இஸ் அ தாத்து, தாத்துங்கிறது இப்போ வாகனங்கிறது வகுலேருந்து தான் வருது. நம்மளை தூக்கி கொண்டு போகிறது, நமக்காக அங்கேங்கிறது பொருள்களை எடுத்துகிட்டு போகிறது. இதெல்லாம் இந்த அப்ளைடு மீனிங், இதெல்லாம் சார்த்தப்பட்டுள்ள அர்த்தங்கள். இதை ஆவாகயாமிங்கிறோம். காயத்ரீம் ஆவாகயாமி, உன்னை நான் மந்திரம் சொல்லி நீ தான் உன்னை நான் கொண்டு போக வைக்கிறேன் அப்படி வச்சுக்கோ. நிஜந்த பிரத்யான்னு பேர், காசைட்டிவ் ஃபேக்டர். பட்டாமி பாட்டையாமி, படிக்கிறேன், பட்டாமி பாட்டையாமி, உன்னை படிக்க வைக்கிறேன். காயத்ரீம் ஆவாகயாமி, சாவித்திரியும் நான் வணங்குறேன். ஆவாகயாமி இதே மாதிரி தான், ஆவாகயாமி ஸ்வீகரிக்கிறேன், என்ன தூக்கி கொண்டு போக வைக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை அழைப்பு இதழ் மூலமாக என்னை தூக்கி கொண்டு போக வைக்கிறேன் தான் அர்த்தம். ஆவாகயாமி சரஸ்வதியும் ஆவாகயாமி, சரஸ்வதியை, சாவித்திரியை, அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. நதியக நதீம், காயத்ரீம், அதுதான். அந்த சப்தமந்திரை தெரிஞ்சிருக்கணும். இகாராந்த ஸ்திரீலிங்கம் எப்படி வரும், இகாராந்த புருஷலிங்கம் எப்படி வரும். ஹரிம் கூட அப்படி தான் வரும். ஹரி ஹரையாக ஹரிம், அது அந்த இதை படிக்கணும். அது படித்தா தான் அர்த்தம் வரும். காயத்ரி ஆவாஹயாமி, சாவித்ரியை ஆவாஹயாமி, சரஸ் ஆவாஹயாமி. சாவித்ரியா, பை தட் சாவித்ரியா, சாவித்ரியா, பிதா பிதரௌ பிதரக, சவிதாரௌ சவிதார், அதே தான் சாவித்ரியா. பஞ்சமி சாவித்திரியுடைய என்னது, சாவித்ரியா ரிஷி வைஸ்வாமித்ர. இது முடிஞ்ச உடனே இந்த மந்திரங்கள் முடிஞ்ச உடனே சாவித்ரியா ரிஷி வைஸ்வாமித்ர சிறு காயத்ரி சந்தக சவிதா தேவதா இன்னிட்டு நம்ம ஓம் போர் புவசுவான்னு சொல்கிறோம். வைஸ்வாமித்ர தான் ரிஷி, ரிஷிர் காயத்ரி சந்தக சவிதா தேவதான்னு சொல்லிட்டு ஓம் போர் காயத்ரி ஜபத்தை ஆரம்பிக்கணும். இந்த காயத்ரி ஜபம் உச்சரிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அங்கவசரம் கொண்டு 108 வாட்டி ஜெபிக்கிறச்ச அந்த மந்திரம் உள்ளில் நாம் எண்ண வேண்டும். பரமாச்சாரியர், காஞ்சி பரமாச்சாரியர் என்ன சொல்வார்னா, காயத்ரி நம்ம உச்சரிக்கக்கூடாது. ஆனால் மந்திரம் சொல்லி கொடுக்குறத நம்ம உச்சரிக்கணும். அது கூட தான் இந்த பூனல் போடுற காலங்களில் ஜானேயும் வாங்க அது ரகசியமாக ஒரு அங்கவசத்தில் அந்த அப்பா தான் எப்போதுமே குரு மகனுக்கு. அப்புறம் இந்த பண்டிதர் சாஸ்திரிகள் மெல்ல தான் அந்த உபதேசம் பண்ணுவாங்க.
அப்படி ஒரு இது இருக்குது. ஆனால் நம்ம இப்போ எல்லா இடத்துலையுமே காயத்ரி வந்து அதை மந்திரமாக நம்ம வந்து வெளியில் சொல்லணும்னா அதோடைய பலன் கம்மி தான். இது எப்படின்னா, இந்த காயத்ரி வந்து நீங்கள் மந்திரம் சொல்கிறச்சா உங்களோட சக்கரங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சவித்தினுடைய வரேண்யம், த ரேஸ் ஆஃப் த சன், கதிர்கள் ரொம்ப பிரில்லியன்ட். தீமகி தியோ தியக யக நக பிரச்சோதய, நம்மளை பிரச்சோதனம் பண்ணும், நம்மளை ஊக்குவிக்கும், நம்மளை சக்தி வாய்ந்ததாகும், நம்மளை எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்மளை உள்ளில் சென்று அந்த மந்திரம் மூலமாக சூரியனுடைய கதிர்கள் நம் உள்ளில் சென்று நம்முடைய சிரஸ் மூலமாக சகசிராரா சக்கரம் மூலமாக உள்ளில் சென்று நம்மளை ஊக்குவித்து சக்தி வாய்ந்ததாக நம்மை ஆக்கும். அது ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது ஃபிசிக்ஸ் தான். போஸ்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதுவார், நம்ம கல்கட்டாக்காரர், அமெரிக்காவில் இருந்தவர், போசான்ஸ், அவர் தான் கண்டுபிடிச்சார். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், சூரியன் இருக்கான், ஒரு காகிதம் ரோட்டில் இருக்குது. சூரியன் நல்லா பளிச்சுன்னு அடிக்கிறான், வெயில், காகிதம் அப்படியே இருக்கும், மங்களாகி போகும். ஆனால் நீங்கள் ஒரு கைரேகை பார்க்குற ஒரு பூத கண்ணாடி நடுவில் வச்சோம்னா இப்படி ஆட்டி பார்த்தோம்னா அது லேஸ் பண்ணும், அது ஒருங்கிணைக்கும் அந்த சூரியனுடைய வரேண்யத்தை, கதிர்களை, புத்திசாலி கதிர்கள். அது வந்து அந்த காகிதம் பற்றி, இது 5ஆம் கிளாஸு நாம் பௌத்த சாஸ்திரங்களில் படிக்கும் ஒரு பாடம், இன்னும் பெரிய அறிவு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறோம், அந்த பூத கண்ணாடி சாதாரணமாக டேபிளில் இருந்தால் அது பாவம் அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. காகிதம் அது பாட்டு ரோட்டில் இருக்கும், வெயில் பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கும். ஆனால் நடுவில் இந்த தண்டனைகள் பண்ணால் அந்த இது பற்றி எரியுது, நெருப்பு வருது, சக்தி வந்துடுது, அந்த இதுக்கு எரியறது, நெருப்பு அது கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம உடம்பு ஒரு ரேடியோவில் பொத்தான் இருக்குது, ரேடியோவில் எலக்ட்ரிசிட்டி ஓடும். நம்ம உடம்புல ஆயுஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, பொத்தான் நம்ம மைண்ட் இருக்குது, ஒரு பொத்தானை திருகணும். ஆனால் மைண்டை நம்ம தியானத்து மூலமாக திருகினோன்னா நமக்கு எந்த இடத்துல நமக்கு என்ன எனர்ஜி வேணும் அப்படின்னு கிடைக்கக்கூடிய இடம் வரும். நாம் அப்படியே தியானத்தில் அந்த மந்திரத்தை, அந்த காயத்ரி சந்தஸை பற்றி நாம் மந்திரத்தை நினைப்போமே ஆனால் சூரியனுடைய கதிர்கள், சக்தி வாய்ந்த கதிர்கள் ஒருங்கிணைந்து உங்களின் சகசிரார சக்கரம் மூலமாக இறங்கி, சகசிரார, ஆக்ஞா, விஷுத்தா, இதெல்லாம் அந்த சக்கரங்கள்லாம் நிறைய இருக்கு, மணிப்புரா, சுவாதிஷ்டானா அப்படிலாம் நிறைய இருக்கு, மூலாதாரன் வரைக்கும் போகும். அநாகத சக்கரம் ஹார்ட், அநாகதத்தில் தான் பரமாத்மா இருக்கார். அப்போ அந்த சக்கரத்தை சஹசிராரா, ஆக்ஞா, விஷுத்தா, அநாதா, மணிப்புரா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா, இதுக்கு அப்படியே இந்த 7 சக்கரங்களுக்கு அப்படியே இறங்கணும் ஸ்பைன் வழி, அவங்கள அப்படியே எனர்ஜைஸ் பண்ணும், சக்தி வாய்ந்தவன் ஆகும். இப்போ உங்களுக்கு பிறப்பு சக்தி ஜீன்ஸ்னு சொல்கிறார்கள், பிறக்கும்பொழுது ஒரு சக்தி இருக்குது, அதான் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி, அது 100 இருந்தால் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு இது பல மடங்கு, கோடி மடங்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணுற நேரம், பண்ணுற கால கணக்கு, இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதில் ஒரு நம்பிக்கை, அப்படியே ஆழ்ந்து நீங்கள் பண்ணினாலாம், நம்ம காயத்ரி மந்திரத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் தியானம் பண்ணினாலாம், நீங்கள் என்ன கூட வேண்டாம், அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும், எவ்வளோ வேணால் பண்ணலாம். உங்களுடைய இந்த லேசிங் பவர், இப்போ நான் இவ்வளோ சொன்னாலும் எனக்கு நேரம் கிடைக்கிறதில்ல, நான் அப்பப்போ பண்ணுறேன், அதனால் அதனுடைய பலன்களை நன்றாக அனுபவிக்கிறேன், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் நல்ல இப்போ இளம் வயதினர்கள் வெறுமனே வெட்டியாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவர்களுடைய கால நேரங்களை செலவு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தியானங்களில் இறங்குவீர்களே ஆனால் உங்களுடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். இதே நான் விளையாட்டு வீரர்களும் சொல்கிறேன், நல்ல காயத்ரி மந்திரத்தை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து காலமே கிழக்கு, மத்தியானம் வடக்கு, சாயங்காலம் மாலை மேற்குன்னு சொல்கிற இதில் நீங்கள் பண்ணினாக்கா, அப்படியே ஜெபம் பண்ணா, நீங்கள் விளையாட்டு மைதானத்தில், நீங்கள் விளையாட்டில் உங்கள் சரீரத்தால், நீங்கள் உங்கள் தேகத்தால், உடம்பினால் நீங்கள் விளையாடும் விளையாட்டுகளெல்லாம் பல மடங்கு கெட்டிக்காரத்தனம், விபுலம், கெட்டிக்காரத்தனம், சாமர்த்தியம் எல்லாம் பல மடங்கு கூடுதல் வரும். இது நிறைய பேர் செய்யவும் மாட்டார்கள். நீங்கள் வேணால் பார்த்துங்க, நீங்கள் வேணால் ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்த்துங்க, ஒரு கணக்கெடுப்பு எடுங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போகிறப்ப நீ பண்ணுறியாப்பா, அப்போ ஒரு ஹாக்கி கிடையாது, நான் இப்போ எழுதி தரேன், 1000 பண்ணியிருப்பான், விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிப்பான்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி அவன் இப்போ நாளைக்கு ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் ஒரு பெரிய போட்டி வருதுன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கார்த்தால
அப்படியே உட்காருறது, மத்தியானமோ அந்த மத்தியான வேலையில் உட்காருறது, சாயங்காலம் வேலை, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் காலையிலையும் மாலையிலையுமாவது உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணினான்னா அவனுடைய தியான உடம்பினுடைய பலன். அப்புறம் அவன் நினைப்பது எல்லாம் நடக்கும். கோல் அடிக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு ஹாக்கி ஸ்டிக் அடிக்கலாம், சிக்ஸர் அடிக்கணும் அதை அடிக்க தான் செய்யும். அதில் நான் வேணா பந்தயம் கட்டுறேன், நான் ட்ரெயினே பண்ணுறேன், நான் பயிற்சியே கொடுக்குறேன் இந்த காயத்ரி மந்திர ஜபத்துக்கு, தியானத்துக்கு. அதனால தான் இந்த மந்திரத்துடைய சக்தி இது 108 வாட்டி குறைஞ்சா பண்ணுங்க. பண்ணிவிட்டு உத்தமேஷிகரை தேவின்னு ஆரம்பிக்கும். இப்போ இதோட இந்த இந்த இதை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது நான் அடுத்த வகுப்பில் ஆரம்பிக்கின்றேன். அதுவரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். ஹரியோம். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்வீர்களேயானால் தொடர்ச்சியாகவே என்னுடைய இந்த சொற்பொழிவு, இந்த விபாகங்கள் வந்து கொண்டே இருக்கும். சந்தியாவந்தன மந்திரத்தை பற்றி அர்த்தங்கள், பதப்பிரிவுகள். அடுத்தது உத்தமேஷிகரை தேவி பூமியாம் பர்வதமூர்த்தினி, அது பார்க்கலாம். அதுவரை ஹரி ஓம்.